நர்பவி ஹலோ மக்களே, இன்றைக்கி எங்கள் அக்காவுடைய பையன் குணவேலுக்கு பிறந்த நாளுங்க. இன்னொருட அக்காவுடைய பொண்ணுக்கு நிவேதா அவங்க பேர், அவங்களுக்கு திருமண நாளுங்க. இந்த 2 பேரும் வாழ்வில் நல்லா சிறந்து விளங்கணும்னு சொல்லிட்டு எங்கள் சேனல் சார்பாக நாங்கள் வாழ்த்துறோங்க. அதே போல் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாட அனைத்து நல்ல இதயங்களுக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. சனிக்கிழமையோடு சேர்ந்த பிரதோஷம் வருதுங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சனி பிரதோஷன்றது ரொம்ப விசேஷமான பிரதோஷம். அந்த பிரதோஷத்தை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. மாதத்துலேயே 2 பிரதோஷம் வருதுங்க. அதில் இன்றைக்கும் ஒரு பிரதோஷம். எப்போவுமே பிரதோஷ வழிபாடு செய்யும்போது பார்த்திங்கன்னா நந்தி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுறதையும் பார்த்துருங்க மக்களே. அதுக்கப்புறம் சிவபெருமானையும் போய் பாருங்கள். அந்த அபிஷேகத்தையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய அற்புதங்கள் நடக்குங்க. ஒரு மனிதனின் கர்ம வினைகளை நிர்ணயம் செய்பவரே சனி பகவான் தாங்க. நம்ம செல்கிற எல்லா ஆலயத்துலையுமே பார்த்திங்கன்னா சிவன் இருக்க ஆலயத்தில் கண்டிப்பாக நவகிரகங்கள் இருக்குங்க. நாம் சிவபெருமானை வணங்கிட்டு அதுக்கப்புறம் சனி பகவானை வணங்க சொல்ல உங்களால் முடிஞ்சது என்னவோ அது சனி பகவானுக்கு ஏற்றக்கூடிய விளக்காகவும் இருக்கலாங்க, அன்னதானமாகவும் இருக்கலாங்க. உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க. நீங்கள் சனி பகவானை பார்க்கும்போது காயத்ரி மந்திரம் அவருக்கு பிடிச்சதை நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வழி பிறக்குங்க. அந்த காயத்ரி மந்திரம் இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க மக்களே. இத்வஜாய வித்மஹே கட்க அஸ்தாய தீமஹி தன்னோ பந்த் பிரச்சோதயாத். மறுபடியும் சொல்கிறேன் கேளுங்க. இத்வஜாய வித்மஹே கட்க அஸ்தாய தீமஹி தன்னோ பந்த் பிரச்சோதயாத். இதை நீங்கள் 9 முறை சொன்னீங்கனாலே உங்களுடைய வாழ்வில் நீங்கள் சிறக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு உண்மையான விஷயம் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேங்க. இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்போ எனக்கு ஒரு கால் வந்ததுங்க. என்ன கால்னு சொல்லிட்டு நான் அட்டன் பண்ணி பார்த்தா அவங்க எனக்கு சப்ஸ்கிரைபருங்க. அந்த சப்ஸ்கிரைபர் எனக்கு இப்போ ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் சுருட்டுப்பள்ளி வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்கங்க. கேட்க சொல்லவே எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்ததுங்க. சுருட்டப்பள்ளின்றது சாதாரணமான இடம் இல்லைங்க, பிரதோஷத்தை உருவாக்கின இடம். அது பார்த்திங்கன்னா சிவபெருமான் பார்வதி தாயார் மடியில் படுத்திருப்பாருங்க. அந்த ஆழகால விஷயம் தொண்டையிலேயே பாதியில் நின்றுடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் பார்வதி தாயாரிடம் சொல்லுவாருங்க. சொல்லும்போது பார்வதி தாயார் சிவபெருமானுக்கு ஆறுதல் கூறி அதன் பிறகு என்ன செய்யணும், அப்போ அந்த ஆழகால விஷயத்தை எப்படி முழுங்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்த இடம் தாங்க இந்த சுருட்டப்பள்ளின்ற இடம். இதை நான் சொல்லும்போதே எனக்கு மெய் சிலு